நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுமாரோ ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், கரண்ட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? இப்போ நிஃப்டி ஃபியூச்சர் என்ன செட்டப்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? அப்படிங்கிறதையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்க போகுது. ஸோ மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நிஃப்டி 1 ஹவர் சார்ட் ஒரு அப் ட்ரெண்ட் சேனலையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் சேனல்ல உங்களுக்கு வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள்ல மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட். ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கீழே பிரேக் அவுட் ஆகி ஃபெயில்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம் இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுத்து பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு புல் மூவ் கொடுக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போ நாளைக்கு என்ன நடக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி நல்ல ஒரு புல் மூவ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது எந்த லெவலில் பிரேக் பண்ணா அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப நாளா வந்து வேவ் ஸ்ட்ரக்சர் இந்த லைனுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரேக் ஆனது மேலேயும் ஃபெயில்ட் ஆயிடுச்சு, கீழேயும் ஃபெயில்ட் ஆச்சு. ஸோ இந்த ஃபெயில்ட பிரேக் பண்ணாலும் சரி, ஸோ இந்த ஃபெயில்ட மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணாலும் சரி, ஹெவியான மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நிதானமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரெண்ட் வந்து பைல இருக்கு. ஸோ பை ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன் ஸ்டேஜ்ல இருக்கு. பட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் பை ட்ரெண்டுக்கு சாதகமாக இதுவரைக்கும் பிரேக் ஆகல. சரிங்களா? லோயர் லோ தான் பிரேக் ஆகுது. ஆனா, அந்த லோயர் லோ ஃபெயில்ட் ஆகுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா, லோ பிரேக் பண்ணி, இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில் ஆகுது. இந்த லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ட்ரெண்ட் லைன் எல்லா சப்போர்ட்டும் இருக்கறனால, இனிஷியலாவே ட்ரெண்ட் ரிவர்சல் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நடந்திருக்கு. சரிங்களா? இந்த ஏரியால இருந்து புல் மூவ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நெறைய இருக்குங்கிறது தான் உண்மை. ஸோ இப்ப இருக்க கரண்ட் ஸ்டேஜ் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ நாளைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டுடே ஹை அதே போல வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கிளோட அவுட் சைட்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டினியூவா அப் டு இந்த அப் ட்ரெண்ட் சேனல் டாப் வரைக்கும் போகலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 22,222 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆயிருக்கு. பார்ப்போம் இது வரைக்கும் போகுது அப்படின்னு. ஸோ இப்போ நாம நாளைக்கு எங்க ஓப்பன் ஆனா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் என்ன, வேவ் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ சொல்லிட்டோம். ஸோ இப்போ நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியரா பார்ப்போம். ஸோ என்ன சொல்லிட்டேன்னா டுடே ஹை, டுடே லோ 2மே இம்பார்ட்டன்ட் தான் எப்பயுமே. ஸோ இந்த டுடே ஹை என்னவா இருக்குன்னா பிரைஸ் ஆக்ஷன் ஹையா இருக்கு. பிரைஸ் ஆக்ஷனோட ஹை டுடே ஹை வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட ஹை அப்படிங்கிற ஸ்டேஜில் இப்போ இருக்கு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு கேப் அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேண்டில் இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? 2 பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மேல கேப் அப் ஆயிட்டு ரெட் பாரா விழுந்ததுனாலும் சரி, அல்லது இங்கிருந்தே பிரைஸ் ஆக்ஷனை பிரேக் பண்ணாலும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேண்டில் கிரீன் கேண்டில் இந்த பீக்கை பிரேக் பண்ணாலும் சரி, அல்லது 21,830க்கு மேல பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டாலும் சரி, நாளையிலிருந்து கண்டினியூ ஒரு அப் மூவ்மெண்ட் ஒன் வேல போறதுக்கு சான்ஸ் அதிகம். அப் டு 222 அதாவது 22,222 சரிங்களா? சப்போஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேண்டில் கேப் அப் ஆகி ரெட் பாரா இருந்தது அப்படின்னாலும், அந்த டிஃபரன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா எகைன் வந்து டவுன் மூவ்க்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது என்ன நடக்குது அப்படிங்கிற லைவ்ல நம்ம இன்டிமேட் பண்றோம். அதுக்கான அப்டேட் வந்து டெலகிராம் சேனல் நம்ம குடுப்பேன். தேவைப்படுறவங்க போய் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் பிரின்ஸ் கேண்டில் ரெட்டா இருந்து கீழ பிரேக் பண்ணாம எகைன் ஹை பிரேக் பண்ணாலும் இட்ஸ் வில் அப் டு 22,222. ஸோ நாளைக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ட்ரெண்ட்
இந்த இதுக்கு மேல பிரேக் ஆயிடும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் வியூ. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. டுடே டுடேவே எதிர்பார்த்தேன். பட் ஆனா எக்ஸ்பீரியிங்னாலே என்னமோ தெரியல. பட் இன்னைக்கு மூவ்மெண்ட் குடுக்கல. சரிங்களா? ஸோ பரவால்ல. ஆம் மேபி பைக் சாதகமே பார்க்காம செல் ஆகணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம எஸ்டர்டே வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஸோ ஒருவேளை இந்த ஹைய பிரேக் பண்ணிட்டோ, பிரைஸ் ஆக்ஷன் வந்து நடந்துருச்சு. டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா அப்படின்னா, இங்கேயே வந்து எகைன் டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த லோவ கன்ஃபார்மா பிரேக் பண்ணிடும். ங்களா? அப்படி இல்லாம கேப் அப் ஆயி ரெட் பாரா வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் பிரேக் பண்ணாலும், லோ பிரேக் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஆப்போசிட் சிக்னல். அதாவது புட் ஆப்ஷன் சைடுக்கு போகணும் அப்படின்னு நெனைச்சா, இந்த மாதிரி செட்டப்லாம் வந்தா நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாம ஒருவேளை இதையும் மீறி மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹெவி செல்லிங்ல இருக்கு. அல்லது ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேளை கேப் டவுன் ஆயிட்டு, ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் கேண்டில் ஃபெயில்யூர் பார் லோவ பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னா, புட் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் அகைன்ஸ்ட் ஆன வியூ. புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். கால் ஆப்ஷன்ல வந்து இப்போ மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் சேனலோட பாட்டத்துக்கும் வந்துட்டு, ஸோ இங்கிருந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ரேஞ்சுக்கு போகணும் அப்படிங்கிறது. பட் இதையும் மீறி டெக்னிக்கலா நடக்க வேண்டியது நடக்காம, கேப் டவுன் ஆயிட்டு இந்த லோவ பிரேக் பண்ணுச்சுன்னா, நாம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேல போய் ஃபெயில்ட் ஆனாலும், நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ். ஸோ இதுதான் நாளைக்கான என்னோட பர்சனல் வியூ. என்னோட நாலேட்ஜும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து நீங்களும் உங்களோட அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பண்றது நல்லது. ஸோ இங்க நான் யாரையும் பை, செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணல. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ மணி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட் இல்லாம ஸ்டாப் லாஸ் என்னங்கிறது தெரியாம ட்ரேட் பண்ணாதீங்க. அது நம்ம கேப்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சு. ஸோ இதுதான் நாளைக்கான வியூஸ். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம லைவ்ல வாட்ச் பண்ணுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. ஆனா யாரும் கமெண்ட் பண்றதில்ல. ஸோ கமெண்ட் பண்ணுனா என்னோட அனாலிசிஸ்க்கு வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ற மாரி தான். வேற எதுவும் கிடையாது. அதாவது புடிச்சிருந்தா நான் சொல்ற அனாலிசிஸ் நடந்திருந்தா பண்ணுங்க. இல்லாட்டி பண்ணணும்னு அவசியம் இல்ல. தெளிவாவே சொல்றேன். நடக்கல, போகல, வரலன்னா நீங்க பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ போகலன்னா பேட் கமெண்ட் பண்ணுங்க. தப்பே இல்ல. ஏன்னா அப்பதான் வந்து என்ன தப்புங்கிறத நான் அனலைஸ் பண்ண முடியும். ஒருவேள நீங்க பேட் கமெண்ட்ஸ் குடுக்குறீங்கன்னா, அங்க நடக்கல. ஏன் நடக்கல? என்ன காரணம்? நான் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எதுவா இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் பேட் ஆர் குட் எதுவா இருந்தாலும் தயவு செஞ்சு பண்ணுங்க. அப்பதான் வந்து அனாலிசிஸ வந்து இன்னும் பெர்ஃபெக்ட் பண்ண முடியும். ங்களா? ஸோ மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.